Hello friends, welcome to Tamil Tech Express. இந்த வீடியோல வர மே 2ஆம் தேதி ரிலீஸ் ஆக போற Vivo V30e ங்கற ஒரு அல்ட்ரா ஸ்லிம் மொபைல் தான் வந்து பார்க்க போறோம். இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படினா velvet red, light blue ங்கற ரெண்டு கலர்ல வருது. இந்த ஃபோன் ஆல்ரெடி லான்ச் ஆன V29e பேஸ் பண்ணி தான் இந்த ஃபோன் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த ஃபோனோட பட்ஜெட் பார்த்தோம் அப்படினா 27000 ல இருந்து 30000 வரைக்கும் இருக்குங்கற ஒரு எக்ஸ்பெக்டட் பிரைஸா வந்து இது இருக்கு. இப்போ இந்த ஃபோனோட முக்கியமான ஃபீச்சர் என்னங்கறத நாம பாப்போம். First வந்து RAM. இந்த ஃபோன்ல RAM வந்து பார்த்தோம் அப்படினா 8GB வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. அதனால 8GB வந்து virtual RAM சப்போர்ட் இருக்குன்னு சொல்றாங்க. பட் இது வந்து ஒரு அடிஷனல் ஃபீச்சரா எடுத்துக்கலாமே தவிர ரொம்ப அட்வான்டேஜா நம்ம எடுத்துக்க முடியாது. சோ RAM பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோன் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. ரெண்டாவது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் ரெண்டு வேரியன்ட்ல இருக்குன்னு சொல்றாங்க. சோ ஒன்னு வந்து 128GB, இன்னொரு வந்து 256GB. சோ இது ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படினா நல்ல ஆப்ஷன் தான். சோ இதுல வந்து எதை சூஸ் பண்ணலாம் அப்படினா 256GB சூஸ் பண்றது ஒரு பெரிய மாஸ் ஸ்டோரேஜ். சோ அதன் மூலமா நீங்க நிறைய ஃபைல்ஸ் ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தா அப்படினா போக போக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸுக்கும் இந்த 256GB வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு அப்புறம் பார்த்தா அப்படினா கார்ட் ஸ்லாட் வந்து சொல்லிருக்காங்க. பட் கிளியரா வந்து கார்ட் ஸ்லாட் என்னங்கறத சொல்லல. சோ அது ரிலீஸ் ஆற டைம்ல தான் நமக்கு வந்து தெரியும். சோ யூசுவலா வந்து 1TB கொடுக்கலாம் அல்லது 2TB கொடுக்கலாம். ஆனா வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படினா ஹைபிரிட் சிம் ஸ்லாட்டா தான் இருக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. அப்படி பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு ரெண்டு ஸ்லாட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். சோ இன்டர்னல் ஸ்டோரேஜ் பாக்கும்போது இந்த ஃபோன் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. அதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படினா OS வந்து இந்த ஃபோன்ல Android 13 தான் வந்து இருக்கும் அப்படிங்கறது இப்போ வந்து போட்டுருக்காங்க. பட் வந்து 14 தான் வந்து லேட்டஸ்ட் OS. பட் அது மட்டும் பார்த்தோம் அப்படினா இன்னும் கிளாரிட்டி இல்ல. சோ வரும்போது தான் வந்து கிளியரா தெரியும். Fun Touch OS தான் வந்து இங்க கஸ்டமைஸ் OS வந்து யூஸ் பண்ணுவாங்க. And OS கான டைம்லி அப்டேட்டும் பார்த்தோம் அப்படினா ஒரு 2 அப்டேட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். + 3 இயர்ஸ் வந்து செக்யூரிட்டி பேட்சஸ் வந்து எதிர்பார்க்கலாம். சோ OS-க்கும் பார்த்தோம் அப்படினா ஒரு நல்ல ஆப்ஷனா தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படினா பேட்டரி. சோ இந்த ஃபோன்ல வந்து பார்த்தோம் அப்படினா பேட்டரி வந்து கிளியரா சொல்லிட்டாங்க. 5500 பேட்டரி வந்து ஒரு மாஸ் பேக்கப்பா இருக்கு. அதுக்கு அப்புறம் இந்த பேட்டரியோட ஹெல்த் பார்த்தோம் அப்படினா ஸ்டாண்டர்டா 4 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க. + அது இல்லாம ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து பார்த்தோம் அப்படினா 66 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து சப்போர்ட் இருக்கு. சோ அதனால பேட்டரி வந்து பார்த்தோம் அப்படினா ஒரு நல்ல ஆப்ஷனா தான் வந்து இந்த ஃபோன்ல வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படினா ப்ராசஸர் சிப்செட். சோ இந்த ஃபோன்ல யூஸ் பண்ணக்கூடிய சிப்செட் வந்து பார்த்தோம் அப்படினா Snapdragon கம்பெனி. இது வந்து நம்பர் 1 குவாலிட்டி ப்ராசஸர். அதாவது வந்து நல்ல கம்பெனி நம்ம சொல்லலாம். ஆனா இதுல யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர் பார்த்தோம் அப்படினா 6th ஜெனரேஷன் 1 தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து லேட்டஸ்ட் வந்து 8th ஜெனரேஷன் 4 வந்து வந்துருச்சு. பட் இது வந்து பார்த்தோம் அப்படினா ஒரு அவரேஜான லெவல் ப்ராசஸர் தான். ரொம்ப ஹையும் கிடையாது, ரொம்ப லோவும் கிடையாது. ஒரு அவரேஜான லெவல் ப்ராசஸர் தான். பட் இந்த ஃபோனோட காஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படினா 27000 ல இருந்து 30000 வரைக்கும் இருக்கு. அப்படி பாக்கும்போது இந்த ஃபோன்ல ப்ராசஸர் தான் வந்து பார்த்தோம் அப்படினா எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு வந்து இல்ல. ஏனா இதோட ஸ்பீடும் பார்த்தோம் அப்படினா கம்மி தான். 2.2 GHz தான் இருக்கு. ஆக்டா-கோர் ப்ராசஸரா இருக்கு. அது இல்லாம கேமிங்கான சப்போர்ட்டும் இருக்கு. பட் ப்ராசஸர் வந்து இன்னும் அதிகப்படுத்திட்டாங்கன்னா இந்த ஃபோன் வந்து சூப்பராவே இருந்திருக்கும். ஃபீச்சர்ல பாக்கும்போது ப்ராசஸர் தவிர மீதி 4 ஃபீச்சருமே நல்லா தான் கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து டிஸ்ப்ளே. இந்த ஃபோன்ல வந்து பார்த்தோம் அப்படினா 3D கர்வ்டு டிசைன்ல அல்ட்ரா ஸ்லிம் மொபைலா இருக்கு. இதோட ஸ்கிரீன் சைஸ் பார்த்தோம் அப்படினா 6.8 இன்ச்சஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுவும் வந்து நல்ல ஆப்ஷனா இருக்கு. + ரெசல்யூஷன் வந்து Full HD+ வந்து சொல்லிருக்காங்க. சோ இதுவும் நல்ல ஆப்ஷனா இருக்கு. அண்ட் AMOLED LED பேனல் வரும்ங்கறத சொல்லிருக்காங்க. சோ இதுவும் நல்ல ஆப்ஷனா இருக்கு. அண்ட் ரிஃப்ரெஷ் ரேட் 120 Hz இருக்கு. அண்ட் 1 பில்லியன் கலர் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. சோ இதுவும் நல்ல ஆப்ஷனா இருக்கு. அண்ட் பீக் நைட்ஸ் வந்து பார்த்தனா எக்ஸ்பெக்டட் வந்து 1800 இருக்கும்ங்கறத நம்ம வந்து சொல்றாங்க. பட் இன்னும் கிளியரா வந்து ஆபீஷியலா வரல. பட் ஆனா மத்த சோர்ஸ்ல பாக்கும்போது 1800ங்கறத சொல்லிருக்காங்க. சோ 1800ங்கிறது ஒரு நல்ல அவுட்டோர் விசிபிலிட்டிக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். சோ டிஸ்ப்ளேல பாக்கும்போது இந்த ஃபோனோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படினா கேமரா செட்டப். சோ இந்த ஃபோன்ல வந்து பார்த்தோம் அப்படினா பேக் கேமரா வந்து டூயல் செட்டப்ல வருது. இது வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. சோ 50 MP வந்து போர்ட்ரேட் மெயின் கேமரா 2x வந்து இருக்கு. இதுல வந்து என்ன ஸ்பெஷல் அப்படினா Sony IMX சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இதன் மூலமா நீங்க ஹை குவாலிட்டி பிக்சர்ஸ் வந்து எடுக்க முடியும். அது இல்லாம பார்த்தோம் அப்படினா ஸ்மார்ட் கலர் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மென்ட் மூலமா டல்லா லோ லைட்ல டல்லா இருக்கிற பிக்சரை கூட பார்த்தோம் அப்படினா ரொம்ப கிளியரா வந்து கொண்டு வர முடியும்ங்கறத இவங்க வந்து விஷுவல்ஸே வந்து காமிச்சிருக்காங்க. சோ கேமராக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. அது இல்லாம பார்த்தோம் அப்படினா 8 MP வந்து அல்ட்ரா கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த பேக் கேமரா மூலமா மேக்ஸिमम பார்த்தோம் அப்படினா Full HD 4K வரைக்கும் பார்த்தோம் அப்படினா சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ கேமராவோட ஆப்ஷன் வந்து எக்ஸலென்ட்டாவே கொடுத்திருக்காங்க. அது இல்லாம செல்ஃபி கேமரால பார்த்தோம் அப்படினா 50 MP வந்து சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த செல்ஃபி கேமரா பார்த்தோம் அப்படினா அக்யூரேட்டாவும் ஃபாஸ்டாவும் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கும்ங்கறத சொல்லிருக்காங்க.
ஆனால் செல்ஃபி கேமராவில் மேக்ஸிமம் ஃபுல் ஹெச்டி வரைக்கும் தான் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். இப்போதைக்கு இருக்குது, பட் அஃபிஷியலாக வந்து இன்னும் கிளியராக வரல. ஆனால் கேமராவுக்கும் பார்க்கும்போது நிறையா கேமரா ஃபீச்சர்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமராவோட ஓவரால் ஃபீட்பேக் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா சோனி சென்சார் வந்து மெயினாக இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான காரணமாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸு. இந்த ஃபோன் ஆக்சுவலாக 2 வேரியண்ட்டில் வருது. 8GB வித் 128, 8GB வித் 256. அதில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து 27,000லேருந்து அதுக்கப்புறம் 30,000 இருக்குது. பட் நாட் அக்யூரேட். பட் இதுதான் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் இருக்குங்கிறத இப்போதைக்கு நம்ம சோர்ஸில் மூலமாக தெரியுது. பட் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகும்போது தான் இதோட ப்ரைஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ரேஞ்சில் இந்த ப்ரைஸஸ் வந்து இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வெயிட்டு. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அல்ட்ரா ஸ்லிம்மான மொபைலாக இருக்குது. பட் வெயிட் வந்து எக்ஸாக்டாக எவ்வளோங்கிறது தெரில. பட் சில சோர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 170 to 180 வரைக்கும் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் கிளியராக வந்து இன்னும் சொல்லலை. திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மஸ்ட் ஃபோன். ஸோ 7.6 வந்து அல்ட்ரா ஸ்லிம் மொபைலாக வந்து இதில் இருக்குது. அடுத்தது வந்து கனெக்டர் வந்து டைப் சி போட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து எஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் 3 ஸ்லாட் யூஸ் பண்ண முடியாது. 2 ஸ்லாட் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியும். ஒரே டைமில் 2 சிம் கார்டு யூஸ் பண்ணலாம். அப்போ மெமரி கார்டு யூஸ் பண்ண முடியாது. இல்லைனா ஒரு சிம் கார்டு யூஸ் பண்ணலாம், ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டோடைய ட்ராபேக்கு. இது நிறையா கம்பெனி இந்த மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பட் இவ்வளோ ஃபீச்சரை கொடுக்கும்போது இந்த ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்கிறது தான் தெரியல. ஸோ இது வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டுக்கான ஆப்ஷன். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய மேஜர் ஃபீச்சர்ஸ். மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது என்ன அப்படின்னா 4K வரைக்கும் இந்த ஃபோனில் வீடியோ சப்போர்ட் இருக்குது. அண்ட் இன்டர்நெட்டுக்கான பேசிக்காக இருக்கிற வைஃபை, ஜிபிஎஸ், ப்ளூடூத்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆடியோ ஜாக் வந்து டைப் சி பேஸ் பண்ணி இருக்குது. அண்ட் NFC-க்கான சப்போர்ட் வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர்ஸ். அதுக்கப்புறம் ட்ராபேக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பெஸ்ட்டு கேமரா ஃபோன்னே நம்ம சொல்லலாம். ட்ராபேக்ஸுங்கிற சென்ஸில் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னா நம்பர் 1 வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான். ஸோ இது வந்து யாருக்கு வந்து இஷ்யூவாக இருக்கும் அப்படின்னா இப்போ இன்டர்னல் ஸ்பேஸ் 256 GB வாங்குறவங்களுக்கு இது ஒரு பெரிய இஷ்யூவாக தெரியாது. ஏன்னா அதுவே வந்து மாஸ் ஸ்டோரேஜ் தான். சில பேர் வந்து ரொம்ப டாக்குமெண்ட்ஸை அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் 3 ஸ்லாட் வேணுன்றவங்களுக்கு மட்டும்தான் இது ட்ராபேக்காக தெரியும். மற்றபடி 2 ஸ்லாட்டே போதுன்றவங்களுக்கு வந்து இது பெரிய இஷ்யூவாக தெரியாது. ஸோ இது வந்து ஒரு ட்ராபேக்காக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் FM ரேடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் சப்போர்ட் இல்லை. பட் இந்த ஃபோன் வந்து இன்னும் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகல. பட் மற்ற சோர்ஸில் பார்க்கும்போது FM பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அதனால் FM வந்து இல்லை. அது வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்குது. அண்ட் வாட்டர் ப்ரூஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கிளாரிட்டி இல்லை. சில சோர்ஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க, சில சோர்ஸில் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நம்ம ஒரு ட்ராபேக்காக நம்ம சொல்லலாம். மற்றபடி இந்த ஃபோனில் வந்து எல்லா ஃபீச்சர்ஸுமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு ஸ்லிம்மஸ்ட் மொபைலாக இருக்குது. ஸோ கைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு ஹேண்டான ஃபீலாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸருடைய கம்பெனி ஒரு நல்ல பிராண்டட் தான். ஆனால் வந்து இந்த ப்ரைஸுக்கு ஏற்ற ஒரு ப்ராசஸர் சிப்செட் வந்து இவங்க வந்து கொடுக்கல. அட்லீஸ்ட் வந்து ஒரு 7th ஜென்ரேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். 6th ஜென்ரேஷன் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசஸர் வந்து ஒரு அவரேஜான லெவல் தான் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து இது ட்ராபேக்கு. ஸோ இந்த ஃபீச்சரை வச்சு பார்க்கும்போது இதில் ரீசன் டு பை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லணும்னா விவோ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பிராண்டட் கம்பெனி தான். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். அண்ட் பேட்டரி வந்து பார்த்தோம் அப்படின்னா பிக்கர் பேட்டரியாக இருக்குது. அண்ட் டிஸ்பிளேக்கு வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிசைனும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்குது. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் ப்ராசஸர் பார்க்கும்போது அவரேஜான லெவல் இருக்குது. அண்ட் கேமரா வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல குவாலிட்டியான கேமராவே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ரீசன் டு பை. அண்ட் நாட் ஒர்த் டு பை. இந்த ஃபோன் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ அதனால் இதை அதுக்குள்ளேயே நம்ம வந்து கன்ஃபார்மாக நாட் ஒர்த் பைன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இந்த ஃபீச்சரை வச்சு தான் வந்து நான் சொல்கிறேன். பட் எக்ஸ்பெக்டட் ஒரு ஃபீச்சரை தான் சொல்கிறேன். பட் இப்போ நம்ம இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 27,000 30,000 சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இதே ரேஞ்சுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ஹை காஸ்ட்டாக இருக்குது. இது வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்குது. அண்ட் ப்ராசஸர் பார்த்தோம் அப்படின்னா 6th ஜென்ரேஷன் 1 இந்த காஸ்ட்டுக்கு 6th ஜென்ரேஷன் கொடுத்தாங்கன்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு ஏன்னா ஸ்பீடு வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்மி தான். ஸோ அது வந்து ஒர்த் இல்லை. அதுக்கப்புறம் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட். ஸோ இந்த ரீசனை வச்சு தான் இது வந்து நாட் ஒர்த் டு பைங்கிறத நம்ம சொல்ல முடியும். அதுவும் இல்லாமல் இந்த ஃபோன் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ ரிலீஸ் ஆகும்போது தான் இன்னும் வந்து இதனுடைய எல்லாமே நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போதைக்கு நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய ஃபீச்சர்ஸ் தான் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஃபோனை பற்றிய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.